ஐஐடி ஜேஇ மெயின் 2019ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாப்பிக்கில் கேட்ட ஒரு கொஷின் எடுத்துக்கின்னு ஷார்ட்கட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஃப் z is equal to √3 divided by 2 plus I divided by 2, then the value of 1 plus IZ plus Z power 5 plus I into Z power 8 whole power 9 is Z வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Z ஈக்குவல் டு டினாமினேட்டர் 2 காமனாக இருக்கா? பதமாக பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஐடியா வரணும் உங்களுக்கு. டினாமினேட்டர் 2 காமனாக இருக்கிறதால √3 + I டிவைடட் பை 2னு ஏறும். √3/2 + I டிவைடட் பை 2வை √3 + I டிவைடட் பை 2. என்ன ஷார்ட்கட்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை. ஐயால் மல்டிப்ளை பண்ணி ஐயால் டிவைட் பண்ணுறேன், உடனே ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இது மாதிரியான கீ ஐடியா, கீ கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் 2 இருக்குது. I இன்ட்டு I ஸ்கொயரு -1 தெரிஞ்சு வச்சுருக்கணும். I ஸ்கொயர்னால் -1. அதுக்கப்புறம் √3 இன்ட்டு I, √3I தான் இது ரைட்டு. டினாமினேட்டரில் 1/I இருக்குது. 1/Iனா -I. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். I ஸ்கொயர்னால் -1, 1/I கான்ஜுகேஷன் ஐடியாவை யூஸ் பண்ணால் உங்களுக்கு -I கிடைக்கும். இப்போ 1/Iனா -I. ஸோ அங்கே 1/I வந்து -I. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் முப்படி மூலம், இது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 1 ω² இதில் ஒமேகா வேல்யூ வந்து -1 + I√3 டிவைடட் பை 2. ஸோ அப்போ -1 + I√3 பை 2னா ஒமேகான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு -1 + I√3 டிவைடட் பை 2வை ஒமேகான்னு எழுதலாம். ஸோ அப்போ Z வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, √3/2 + I/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன மாற்றிக்கிறோம், -I ω மாற்றிக்கிறோம். இதுதான் ட்ரிக்கு. இது மாதிரி ட்ரிக் தெரிஞ்சிச்சுன்னா ஐஐடி ஜேஇன்னா எந்த எக்ஸாம்னாலும் நீ கிளியர் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டே இந்தியாவில் எந்த எக்ஸாம் வச்சாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட் புக்கும் இப்போ சேர்த்து இதுமாரி ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ இசட்டுக்கு பதில் இதை அப்ளை பண்ணாமல் நான் -I ω இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, குட். ஸோ நம்மளுக்கு வந்து வேல்யூ ஆஃப் Z தெரிஞ்சு போச்சு. வேல்யூ ஆஃப் Zனா -I ω. Z வேல்யூ வந்து -I ω. ஸோ இப்போ இதுக்கு 1, இங்கே 1ன்னே எழுதிக்கலாம். ஓகே, IZ கண்டுபிடிக்கணும். IZ ஈக்குவல் டு I இன்ட்டு Z வேல்யூ -I ω மல்டிப்ளை பண்ணுங்கள். I இன்ட்டு -I ஸ்கொயர் ω, I ஸ்கொயர் -1 ω. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா தான் கிடைக்கும். ஸோ IZனா ஒமேகா. IZக்கு பதில் நான் என்ன எழுதுவேன், ஒமேகான்னு எழுதுவேன். அதுக்கப்புறம் Z பவர் 5 கண்டுபிடிப்பேன். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? Z பவர் 5, Zக்கு வேல்யூ தெரியும். Zக்கு வேல்யூ என்னது நீங்களே சொல்லுங்கள். -I ω ஹோல் பவர் 5. பெரிய கஷ்டமே கிடையாது. இங்கே மைனஸ் இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே, பவரில் 5 இருக்குது. 5 வந்து ஆட் நம்பர், ஒற்றை எண். ஸோ அப்போ -I ω ஹோல் பவர் 5ன்னு ஏறணும். இந்த மைனஸ் வரும், அதனால் இந்த ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் வரும். எழுதியாச்சு. இது -I பவர் 5ன்னு எழுதலாம், ஒமேகா பவர் 5ன்னு எழுதலாம். ஒமேகா கியூப் வந்து 1ன்னு தெரியும். ஸோ அப்போ ஒமேகா பவர் 5வை ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். ஒமேகா கியூப்னா என்னது, 1. அப்போ ஒமேகா பவர் 5னா ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த அடிப்படையில் ஒமேகா பவர் 5க்கு பதில் ஒமேகா ஸ்கொயர் போடுவேன். இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்குவேன். I பவர் 5, I பவர் 5னா I பவர் 4 இன்ட்டு ஐன்னு எழுதலாம். I பவர் 4னா 1. அப்போ 1 இன்ட்டு I வந்து I. அப்போ I பவர் 5 என்னது, I தான். இங்கே ஐன்னு எழுதுறேன். ஸோ Z பவர் 5னா -I ஒமேகா ஸ்கொயர். இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். Z பவர் 5னா -I ஒமேகா ஸ்கொயர். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஐஐடி ஜேஇ ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்,
I z பவர் 8 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் வாங்க. IA z பவர் 8 ஈக்குவல் டு I க்கு I z தான் தெரியுமே, மைனஸ் I ஒமேகா ஹோல் பவர் 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் I ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது, பவரில் 8 இருக்குது. 8னா ஈவன் இரட்டை, அப்போ ப்ளஸில் எழுதலாம். ஓகே, எழுதியாச்சு. இங்கே ப்ளஸ் போட்டால் போதும். I பவர் 8 ஒமேகா பவர் 8 I பவர் 8 வந்து 1, ஏன்னா I பவர் 4 வந்து 1னா I பவர் 8 கண்டிப்பாக 1 தான். மல்டிபிள் ஆஃப் 4 ஃபுல்லாக I பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 ஃபுல்லாக 1. ஸோ அப்போ இங்கே IA இன்ட்டு 1. ஒமேகா கியூப் வந்து 1ன்னு தெரியும். ஸோ அப்போ ஒமேகா பவர் 8 ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் 8னா ஒமேகா ஸ்கொயர். ஸோ I இன்ட்டு z பவர் 8னா I ஒமேகா ஸ்கொயர். இங்கே பாருங்கள், I z பவர் 8னா I ஒமேகா ஸ்கொயர். இது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டேன். இதில் பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. மைனஸ் I ஒமேகா ஸ்கொயரும் ப்ளஸ் I ஒமேகா ஸ்கொயரும் கேன்சல் ஆகுது. மீதி என்ன மட்டும் இருக்குது, 1 ப்ளஸ் I இருக்குது, பவரில் 9 இருக்குது. இப்போ ஒரு விஷயம் தெரியணும், என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அதனுடைய ப்ராப்பர்ட்டி தெரியணும். 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, ஒன்றின் முப்படை மூலத்தினுடைய பண்புகள். ஒமேகா கியூப் வந்து 1, அடுத்தது வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து 1 ப்ளஸ் ஒமேகா இருக்குது. அப்போ இந்த 1 ப்ளஸ் ஒமேகா வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து கண்டுபிடிங்க பார்ப்போம். 1 ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அதனால தான் 1 ப்ளஸ் ஒமேகா பதில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை இங்கே எழுதியிருக்கோம். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 9 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 9. பவரில் 9 இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் இருக்குது, பவரில் 9 இருக்குது. 9 வந்து ஆட் நம்பர், ஒற்றையன். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 9 எழுதலாம். மைனஸ் ஒமேகா பவர் 2 இன்ட்டு 9 வந்து 18, ஒமேகா கியூப் வந்து 18. அப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் ஒமேகா பவரில் மல்டிபிள் ஆஃப் 3 ஃபுல்லாகவே மல்டிபிள் ஆஃப் 3 ஒமேகா பவரில் மல்டிபிள் ஆஃப் 3 வந்தால் அது வந்து கண்டிப்பாக என்ன வரும், 1 தான் வரும். ஸோ அப்போ ஒமேகா கியூப் வந்து ஒமேகா பவர் 3 வந்து 1னா ஒமேகா பவர் 18ம் 1 தான். ஏன்னா இப்படி எழுதலாம், ஒமேகா பவர் 18 ஈக்குவல் டு ஒமேகா கியூப் ஹோல் பவர் 6. அப்போ 1 பவர் 6 1 நேராகவே சொல்லலாமே. ஒமேகா பவர் பவரில் மல்டிபிள் ஆஃப் 3 இருந்ததுன்னா இந்த 18 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ ஒமேகா பவர் 18 1 தான் வரும். ஸோ அப்போ மைனஸ் 1 ஆப்ஷனில் போய் பாருங்கள், டி. அதான் நம்ம சொல்கிறோம், ஆப்ஷன் டி மைனஸ் 1. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படின்றத தெரிஞ்சு வச்சிங்க. ஒமேகா கியூப் வந்து 1ன்றதால ஒமேகா பவர் 18 வந்து 1, மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 1. தேங்க்யூ. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஐஐடி கிளியர் பண்ணலாம்.